நிகழ்வு யாருக்குமே நடக்கூடாது. கடுமையான தண்டனை எதுன்னு கேட்டா ஸ்டாலின் வந்து ராஜினாமா செய்யணும். ஓடி போயிட்டு இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. சாரி கேட்டா போன உயிர் வந்துருமா? நான் என்ன கேட்கறேன், அவங்க யாரையாவது கொண்டுட்டு அவங்க வீட்டில் கொண்டுட்டு நான் சாரி கேட்கட்டா? ஆட்சி இப்படி தொடர்ந்தா எல்லாரும் வந்து சாக வேண்டியது தான். கண்டிப்பாக சாக வேண்டியது தான். ஏன்னா அஜித்குமார் நடந்த இஷ்யூ வந்து என் அண்ணன் எங்கள் தம்பி நடந்தது தான். ஏன்னா நாளைக்கு எல்லா தம்பியும் நடக்கும், எல்லா பொண்ணுங்களும் நடக்கும். இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்போ இந்த ஆட்சியை வந்து அவர் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் முதலமைச்சரை. ஸ்டாலின் வந்து இந்த ராஜினாமா இடையில முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்க. என் தளபதி 2026 உட்காந்து சூப்பராக செயல்படுவார். அதுக்கு நாங்கள்லாம் வந்து ஒற்றுமையாக இருப்போம். என் தளபதி மூச்சியே எங்கள் மூச்சு, எங்கள் உயிர் மூச்சு, என் தளபதி மூச்சு. எங்கள் தளபதி 2026 சேரில் உட்கார வைக்க சிஎம், கன்ஃபார்ம் சிஎம். யாராலையும் மாற்ற முடியாது. திரு மு க ஸ்டாலின் அண்ணன் அவர்களுக்கு ஒரே ஒன்று தெரியப்படுத்திக்கிறேன், உங்களை சீட்டை ராஜினாமா செய்து தயவு செய்து போயிடுங்க. கையெடுத்து கும்புற போயிடுங்க. நீங்க எங்களுக்கு வேண்டாம், நீங்க எங்களுக்கு வேண்டாம். ஸ்டாரி வச்சு என்ன பண்ண முடியும்? மக்கள் வந்து எவ்வளவு பாதுகாப்பா இருக்காங்க. எத்தனை குடும்பம் முடிஞ்சிருமா? அதே ஒரு பணக்கார வீட்டு பையன் அடிச்சு சாரி சொன்னா அவங்க ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அது ஏழைன்னா அவங்களுக்கு நான் அவ்வளவு கேவலமா இலக்காரமா? சாரிலாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு நீதி தான் வேணும். எங்களுக்கு சாரிலாம் வேணாம். அவர் வீட்டில் உட்காந்து ஆயா ஃபோனில் சாரி சொன்னா அது முடிஞ்சிருமா? அங்கே ஒரு பையன் எவ்வளவு வேதனைப்பட்டு எவ்வளவு துக்கப்பட்டு சாவடிச்சிருக்காங்க. எங்களுக்கு நீதி தான் வேணும், எங்களுக்கு சாரிலாம் வேணாம். அவர் சாரி அவரே வச்சுக்கோ. பணமே வேண்டாப்பா. இந்த நிகழ்வு யாருக்குமே நடக்கூடாது. கடுமையான தண்டனை எதுன்னு கேட்டா ஸ்டாலின் வந்து ராஜினாமா செய்யணும். இதுதான் உண்மை. அவர் ஓடி போயிட்டு இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. பணமும் வேணாம், சாரியும் வேணாம். அவங்களோட குடும்பத்துக்கு நீதி வேணும், அதுதான் வேணும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாது. நாங்க இங்க வரக்கூடாதுன்னு காலில இருந்து 6 மணில சுத்தி ரவுண்டு கட்டி விடுறாங்க. நான் தளபதி சந்திக்க கூடாதா? இந்த மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணக்கூடாதா? இதை கேவலமான எண்ணத்தோட எங்களை எதுக்கு தடுக்க அங்க அவைலபிள் வைக்கிறீங்க? எங்களை ஏன் வைக்கிறீங்க? அப்ப பயந்துட்டீங்களா நீங்க? மன்னராட்சி பயந்துட்டீங்களா நீங்க? தளபதியை பார்த்தோட பயம் வரணும். தளபதி தான் எங்க 2026 இல்லதான் வச்சுக்கயா, நாங்க வந்து அடிச்சு தோத்தி விட்டுருவோம். மன்னராட்சி அடிச்சு நாங்க அடிச்சு தோத்துவோம். 2026 தளபதி உட்காருவாரு. தளபதி போட்டோ இருக்கிற வண்டி எல்லாமே ஏன் பிளாக் பண்ணாங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து தளபதி அப்படின்னாவே வந்து தளபதி அப்படின்னு சொன்னாவே வந்து மக்கள் வந்து ஒரு பலாப்பழம் மூலம் ஈமிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த பித்தை நீக்கணும் எப்படி ஆச்சு? அதன் மூலம் எல்லா மீடியாவும் கவர் பண்ணுறது, மீடியாஸில் வரவங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு லூப் பாயிண்ட் கிடைச்சாலையும் அதை பெருசாக பில்டப் பண்ணி பேசுறது, தளபதிக்கு வந்து கலங்கத்தை ஏற்படுத்துறது. எப்படி வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இருக்கும்போது வந்து மீடியா வச்சு அவரை வந்து கவுத்தாங்களா, அந்த மாதிரி கவுக்க இவங்க பிளான் பண்ணுறாங்க. ரெண்டாவது இன்னொன்று வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பைக் வாங்குறேன் இல்லை ஒரு கார் வாங்குறேன், அந்த காரில் நம்பர் பிளேட்டை தவிர மீதி எல்லா இடத்துலையும் நான் விரும்புகிற மாதிரி எழுதிக்கலாம். சரியா? இப்போ ஒரு போர்டில் கொடியை பறக்க விடுறது தப்பா இல்லை கொடியை வரைஞ்சது தப்பா? அது ஏன் நீ மானியம் வழங்க மாட்டேன்னு சொல்கிறேன்? ஏன் அப்போ திமுகன்னு கொடியை வச்சிருந்தாலும் இல்லை திமுக சம்மந்தப்பட்ட ஏதாவது எழுதியிருந்தாலும் நீ வந்து மானியம் வழங்குவியா? ஓகே, இது கண்டிக்கக்கூடிய விஷயம் தானே? சரிங்க. இல்லை இல்லை, இது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு ஊராட்சியிலையும் சரிங்களா, இப்போ ஆளுங்கட்சி டிஎம்கேவில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நலத்திட்ட உதவியே போய் சேருதுங்க. சரிங்களா? இப்போ நான் டிவிக்கேவா என்னால் ஒதுக்கிடுவாங்க. எங்கள் ஊரில் நான் டிவிக்கேவா என்னை சார்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க எல்லாருமே வந்து அந்த ஊரில் ஒதுக்கிடுவாங்க. ஒருத்தர் கூட கவர்மெண்ட் வேலை வராது. ஒரு கார்பரேஷன் வந்து எந்த ஒரு வேலையும் கொடுக்கறது இல்லை. நலத்திட்ட உதவி எல்லாமே ஒன் சைடு. நம்ம சொல்றாரு, கண்டதை சொல்றாரு. விஜய் ஐயா நாங்க உயிருக்கு மேல வச்சிருக்கிறோம். தளபதியா இருந்தாப்பல, இன்னைக்கு தலைவனா இருக்கிறப்பல, நாளைக்கு சிஎம் தான் கன்ஃபார்ம். எந்த மாற்றம் கிடையாது. ஆன்சர் ஏதாவது கேளுங்க, நான் சொல்றேன். ஐயா ஒரு சூப்பரா ஐட்டிங் பண்ணுவாருன்னு பராசக்தியோட புள்ள தெரியாது ஐயா எங்களுக்கு. என்ன ஐயா ஐட்டிங்கு நல்லா பண்ணுவார் தெரியும். எங்களுக்கும் பண்ணது நேச்சுரல் ஃபுட்டு. நாங்கள் எப்பயுமே நாங்கள் தளபதி ஒரு வார்த்தை சொன்னால் அங்கே எண்ணெய் அனுப்போம் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி புளியை அனுப்போம், சிறுத்தை அனுப்போம், கொடியை அனுப்போம், தளபதி நண்பனை அனுப்போம், உயிரை அனுப்போம். அதிலேருந்து பார்க்குறோம் வர வழி எல்லாமே எங்களை பிளாக் பண்ணாங்க போலீஸ் எல்லாம். என்ன தான் பிளாக் பண்ணாலும் இதெல்லாம் வந்து ₹1 கூட இல்லாத தானாக சேர்ந்த கூட்டம். இதை வந்து அடக்க முடியாது. டோட்டலாக பயப்படுறாரு. இந்த பொம்மை முதல்வர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஆட்சி நல்லா இல்லாதனால எங்களை கண்டு பயங்கர அச்சம். அது போக இப்போ பார்த்தா 24 லாக்அப் டெத்து. எதுவுமே ஒழுங்காக அவர் கையில் தான் அந்த போலீஸ் துறை இருக்குது. அந்த போலீஸ் துறையை அவரால் ஒழுங்காக பண்ண முடியாது. நாட்டை எப்படி அவர் சீராக கொண்டு போவார்? இதுக்கு ஒரு சாரி கேட்குறாரு. ஒரு உயிர் போனதுக்கு சாரி கேட்டால் அது நடந்துருமா?
அந்த உயிரை திருப்பி தர முடியுமா? இல்லை ஒரு 3 சென்ட் நிலம் கொடுத்தா அந்த உயிரை திருப்பி தந்துட முடியுமா? இதுக்கு சிபிஐ விசாரணைன்னு சொல்கிறாரு. நான் கேட்குறேன், ஒரு 5 போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்களே, அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்த அதிகாரி யார்? அந்த அதிகாரிக்கு ஆர்டர் கொடுத்தவன் யார்? இந்த பொம்பளை யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அப்போ எந்த அதிகாரத்துறையை மறைக்க இவர் விரும்புகிறாரு? அப்போ முதலமைச்சர் வந்து கைது நடவடிக்கை எடுக்கிறதுனா அந்த 5 பேர் மேலே மட்டும் எடுக்கக்கூடாது. அவங்க வந்து அம்பு தான். அந்த வில்லு யார்? போலீஸ்க்கு இந்த அளவுக்கு அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு தைரியம் யார் கொடுத்தாங்க? அதான் ஐயா, அதுக்கு தலைமை ஏற்கிறவர் ஸ்டாலின் வந்து பதவி விலகணும். ஸ்டாலின் ஒழிக. பொம்மை முதல்வர் அவருடைய கண்ட்ரோலில் வந்து அவருடைய துறையே இல்லை. அவரோட துறையே அவர் கண்ட்ரோலில் இல்லாத போது அவர் இந்த நாட்டை எப்படி கண்ட்ரோலில் வைக்க முடியும்? சாரி கேட்டால் போன உயிர் வந்துருமா? நான் என்ன கேட்குறேன், அவங்க யாரையாவது கொண்டுட்டு அவங்க வீட்டில் கொண்டுட்டு நான் சாரி கேட்கட்டா? ஒத்துக்குவாரா? அதுக்கு ஒத்துக்குவாரா அவரு? நானும் 2 சென்ட் இடம் கொடுக்குறேன், ஒத்துப்பாரு அவரு? இந்த ஆட்சியில் என்னென்ன குறையா பாக்குறீங்க? என்ன நேரம் இருக்கு? டாஸ்மாக மூடுவாங்க, அது முடியல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிலிண்டருக்கு இது பண்ணல, கரண்ட் பில்லு மாசம். இந்த ஆட்சியில் என்ன குறைனா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. கரண்ட் பில்லு யூனிவர்சிட்டியில் ஒரு சம்பவம் நடந்ததுல ஒரு நம்பிக்கை அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் காப்பி ஏன் வெளியே விடுறீங்க? இதுதான் யூனிஃபார்ம் போட்டு சுத்தி நிற்கிறீங்களா? அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாரு கீழே இருக்குது? டைரக்டா உள்துறை அமைச்சர் யாரு? மு.க. ஸ்டாலின் தானே. உனக்கு கீழே தானே இருக்குது. உனக்கு கீழே இருக்கிற ஒரு நிர்வாகத்தை உன்னால் நிர்வாகம் பண்ண முடியலன்னா நீ முன்னாடி ஆட்சியில் சொல்லிட்டு இருந்தல, எடப்பாடி பதவி விலகணும், எடப்பாடி ஸ்டாலின் பதவி விலகு, ஸ்டாலின் பதவி விலகு. உங்களுக்கு உண்மையிலே கேட்குறேன், ஈனோ மானோ பதவி விலகு. இன்னைக்கு என்ன குறைன்னு கேட்டீங்கன்னா 4 ஆண்டு காலமா கரண்ட் பில்லு, பெண்கள் பாதுகாப்பு, 24 மணி நேரம் ஒயின் ஷாப்பு, 24 மணி நேரம் ஒயின் ஷாப்பு. ஒரு நிமிஷம், முதல்ல என்ன குறைன்னு கேட்டீங்க, முதல்ல 22 பேர் செத்தான் சாராய சாவில். அன்னைக்கே ஒழுங்கா நடவடிக்கை எடுத்து அதிகாரிகளெல்லாம் மாற்றி அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதிகாரிகளை டிஸ்மிஸ் பண்ணிருந்து ஜெயிலில் தூக்கி போட்டிருந்தா 60 பேர் செத்தான். 2வது 60 பேர் செத்தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க கையில தானே லா அண்ட் ஆர்டர், உங்க கையில தானே இருக்கு. லா அண்ட் ஆர்டர் முத்துவேல் கருணாநிதி, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லை. இதை நீங்களே உணரணும். நீங்கள் பொம்மை முதலமைச்சராக இருக்கிறீங்க. எங்களுடைய வாழ்க்கையை உங்களை நம்பி தமிழ்நாடு முதலமைச்சராக உங்களை ஏற்றுக்கிட்டு எங்கள் மக்களுடைய வாழ்க்கையை அடமான வைக்க முடியாது. பெண்கள் பாதுகாப்பு கிடையாது. 24 மணி நேரம் ஒயின் ஷாப் போடுது. மாத்திரை, கஞ்சா, ஊசி, நான் 24 மணி நேரம் எல்லா போதை வஸ்தும் பெட்டி கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்குது. இப்படி தான் இருந்ததா இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு? இந்த 4 வருஷமாக தமிழ்நாடு கேட்டு குட்டி சவராக்கி வச்சிருக்கிறீங்க. என்ன தகுதி இருக்குதுன்னு நீங்கள் தமிழ்நாடு ஆள வரீங்க? ஒரு 24 பேர் லாக்அப் டெத் செத்துறாங்க. இன்னைக்கு தளபதி கேள்வி கேட்ட உடனே நீங்கள் மன்னிப்புன்னு கேட்குறீங்க. 24 குடும்பத்துக்கும் போயிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்களா? மன்னிப்பு கேட்டுப்பீங்களா? இந்த ஆட்சியில் என்ன குறைன்னு கேட்டாங்க, நிறைய இல்லைங்க. கரண்ட் பில்லு 2500 ரூபா கரண்ட் பில் கட்டினதுல 7000 ரூபா 8000 ரூபா கரண்ட் பில்லு. நான் விலைவாசி பெட்ரோலை வந்து 75 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னீங்க, கேஸ் சிலிண்டரு 500 ரூபாய்க்கு தரேன்னீங்க, டீசல் 60 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னீங்க. நீட்டு என்ன ஆச்சு? என்ன எத்தனை 500 சில்லற வாக்குறுதிகளை கொடுத்தீங்க? எவ்வளோ வாக்குறுதிகளை காப்பாற்றுறீங்க? எத்தனை வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றுறீங்க? இந்த ஆட்சியில் எதுவுமே சரி கிடையாது. முதல் விஷயம், எது இல்லைனாலும் பரவாயில்ல, மக்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாதுப்பா. எங்க காலத்துல 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் குழந்தைங்க ரோட்ல விளையாட போனா நம்பிக்கையா வீட்டில் இருப்போம். இன்னைக்கு குழந்தை 1/2 மணி நேரம் காணனாக்கா ஐயோ குழந்தை யார் தூக்கின்னு போனா பாதுகா. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. உங்களுக்கு ஒரு கவுன்சிலரா இருக்க கூட தகுதி இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். நீங்க தயவு செய்து பதவி விலைக்கு வழி கொடுத்தீங்கன்னா எங்க அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் 26ல் உட்காந்து தமிழ்நாட்டை எப்படி ஆளணும்னு உங்களுக்கு சொல்லி தருவார். 10 கிலோமீட்டர் சுற்றி விட்டா கூட்டம் கலைஞ்சிரும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி முதலமைச்சருக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இது உங்கள் கட்சியில் இருக்கிற இதெல்லாம் 200 ரூபா காசுக்காகவும் கோழி பிரியாணிக்காக வர கூட்டம் கிடையாது. இது நீங்கள் 10 கிலோமீட்டர் இல்லை, இன்னும் 20 கிலோமீட்டர் சுற்றி விட்டாலும் இது தளபதிக்காக வர கூட்டம். இது தளபதியோட பிளட்டு, தளபதி ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த கூட்டம். இன்னும் நீங்கள் 2 லட்சம் பேர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்காங்க. 2 லட்சம் வந்திருக்காங்க. இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், நீ தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். தளபதி வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். மற்ற கட்சியில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கும் வெளியே வர மாட்டேங்கிறாரு, பெருசாக பேச மாட்டேங்கிறாரு, எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இப்போ அதையும் பண்ணிட்டாரு. இன்னும் நீங்கள் என்னதான் குறை சொல்ல போறீங்கன்னு தெரியல. 2026க்கு மக்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். வெயிட்டா செய்கிறோம். பாப்பீங்க டிவிக்கோட தளபதி பிளட்னா என்னன்னு பாப்பீங்க 2026ல் எல்லாருக்கும். நான் விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு யூனிஃபார்ம் ஃபோர்ஸில் இருக்கேன். நான் ஒரு யூனிஃபார்ம் போட்டுவேன். ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சரே கிடையாது. இப்போ சுத்தமாக 4 வருஷமாக முதலமைச்சரே கிடையாது.
இங்கே வந்து முதலமைச்சர் கிடையாது. ஏன்னாக்கா வெட்டு குத்து கொலை இதே தான் நடந்துட்டு இருக்குது. இந்த முதலமைச்சர் வந்துட்டு சுத்தமாகவே வந்து அவங்க வந்து அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடாது. 26 வந்து வெற்றிகரம் தான் வரும். இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இப்போது தமிழ்நாட்டில் வந்து நீதிமன்றம் மட்டும்தான் இருக்குது. நீதிமன்றத்தை வச்சு தான் மக்கள் வந்து உயிர் வாழ்ந்தாகணும், வேறு வழியே கிடையாது. இப்போ 4 வருஷமாக தான் வந்து நடக்குது. நீதிமன்றம் இல்லைன்னா தமிழ்நாட்டை காமந்து பண்ண முடியாது. முதலமைச்சருங்க கிடையாது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் யார் முதலமைச்சர் சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா, நீ ஒரு ரிப்போர்ட்டர் நீ சொல்ல. இல்லை நான் ஸ்டாலினே கிடையாது, முதலமைச்சர் கிடையாது. முதலமைச்சர் இல்லாதனால தான் போலீஸ் ஸ்டேஷனில் இவ்வளோ தூரம் நடக்குது. இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு பையனை உள்ள தூக்கி போட்டு அடித்து போலீஸ் வந்து கொடுமை பண்ணுறாங்க. அப்போ நீ போலீஸுக்கு எதிர்த்து பப்ளிக் உள்ள பூந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து எல்லாரும் பூந்து மக்கள் பூந்து அடித்து வச்சா என்ன ஆகும்? சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும். அதான் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. மீண்டும் இது ஒரு மினி மாநாடு மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ மீண்டும் இந்த மாதிரி வந்து மக்களை வந்து அக்யூஸ்ட், உண்மையான அக்யூஸ்ட்லாம் வெளியில் இருக்கிறாங்க. ஒரு பொய்யான அக்யூஸ்ட்லாம் தூக்கி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சட்டப்பூர்வமாக சட்டவிரோத செயலுக்கு ஈடுபடுறது இந்த டிஎம்கே ஆட்சி தவறு. சட்டவிரோத செயலுக்கு ஈடுபடுறதுனால கடுமையான சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. சட்டப்படி சிபிஐ விசாரணை ஜெயிச்சிட்ட பிறகு பணி நீக்கம் வேண்டும். அவர் வந்து முதலமைச்சர் இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய கோரிக்கை.